ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எப்படி உருவாச்சுங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். சுமார் 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியன் டெக்டானிக் பிளேட் வடக்கு திசையை நோக்கி ரொம்ப வேகமாக பயணித்தது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 20 சென்டிமீட்டர் வேகத்தில் பயணித்து யுரேஷியன் டெக்டானிக் பிளேட்டை மோதியது. அப்படி மோதும்போது ஏற்பட்ட ஃபோர்ஸால் பக்கத்தில் இருக்கிற அரேபியன் டெக்டானிக் பிளேட்டும் கொஞ்சமாக நகர்ந்தது. அந்த சமயத்தில் அங்கிருந்த முசன் டேம் அப்படிங்கிற மலைகள் உடைஞ்சி அங்கே ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு உருவானது. அதுக்கப்புறம் கடல் தண்ணி இங்கே வந்து சேர்ந்து பிரம்மாண்டமான இடமாக மாறியது. அதுதான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இது இயற்கையான முறையில் உருவான ஒரு சோக் பாயிண்ட். ஹர்மோக்னா பேரிச்ச மரங்களால் நிரம்பிய ஒரு இடம்னு அர்த்தம். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இங்கே ஹார்முஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஹார்முஸ் ராஜ்யம் மசாலா பொருட்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் சில்க் மாதிரியான ஆடம்பர பொருட்களுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய வியாபார மையமாக இருந்துச்சு. ஆனால் எண்ணெய் வளங்களை இன்னும் கண்டுபிடிக்கல. 19ஆம் நூற்றாண்டில் தான் உண்மையான கதை ஆரம்பிச்சது. 1908 ஒரு பிரிட்டிஷ் தொழிலதிபரான வில்லியம் நாக்ஸ் டிஆர்கி ஈரானில் எண்ணெய் இருப்புகளுக்காக தேடும்போது மஸ்ஜித் சுலைமான் அப்படிங்கிற இடத்துல முதல் முறையாக கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே ஆங்கிலோ பெர்ஷியன் அப்படிங்கிற ஆயில் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் பிரிட்டிஷ் பெட்ரோலியமாக மாறியது. அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் கடற்படைக்கு தலைவராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன முடிவு பண்ணார்னா, இதுக்கப்புறம் கப்பல்களை நிலக்கரிக்கு பதிலாக எண்ணெய் மூலமாக வழிநடத்த வேண்டும்னு. அப்போத்திலிருந்து கச்சா எண்ணெய்க்கு உலகம் முழுவதும் டிமாண்ட் அதிகமாச்சு. இந்த கச்சா எண்ணெயை மத்திய கிழக்கிலிருந்து மற்ற நாடுகளுக்கு கொண்டு போக ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுதான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். ஒரு நாளைக்கு சுமார் 20 மில்லியன் பேரல்ஸ் எண்ணெய், அதாவது உலகின் மொத்த எண்ணெயில் கிட்டத்தட்ட 20% ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் பயணிக்குது. இங்கே இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 1980 காலகட்டங்களில் ஈராக் தேசங்களுக்கு இடையே ஒரு போர் நடந்துச்சு. அந்த போரில் அவங்க டார்கெட் பண்ணது பெர்ஷியன் கல்ஃப் மற்றும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பயணிக்கிற பெரிய பெரிய எண்ணெய் கப்பல்களை. ஏன்னா இந்த ரெண்டு தேசங்களோட பொருளாதாரம் முழுசாக கச்சா எண்ணெயை நம்பி தான் இருக்குது. அதனால தான் இந்த போரை டேங்கர் வார்னு கூட சொல்லுவாங்க. இந்த டேங்கர் வாருக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் எந்த அளவுக்கு ஆபத்தான இடம்னு உலகத்துக்கு தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.